another session of studies. இன்னொரு வேத படிப்பு நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். டாடி, இந்த ஆவி என்கிற சொல் தமிழ் சொல் ருவாக் என்கிற எபிரேய சொல்லில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ருவாக் இந்த மொழிபெயர்த்தவர்கள் அநேகமானவர்கள் இங்கிலீஷ் பைபிள்ஸில் கிறிஸ்டியன்ஸில் கிறிஸ்டியன் தியோலஜியன்ஸ் கிறிஸ்தவ வேத நிபுணர்கள், I don't know, theologians. இந்த எபிரேய சொல் ருவாக் ஏறக்குறைய 378 தடவை in the Hebrew Bible it occurs. Ruach. Okay? அதனுடைய ஆணிவேரை போல இருக்கிற அர்த்தம் சுவாசம், காற்று, அசைந்து போகும் காற்று. அதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தென்றல் சுவாசம் உள்ளுக்கு எடுப்பது, வெளியே விடுவது. இந்த ருவாக் என்கிற எபிரேய சொல் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழிலே ஆவி. ஹோலி கோடேஷ் ருவாக், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி. தமிழ்ல மொழிபெயர்க்கிற நேரத்தில் ஆவியானவர் என்று பிழையாக மொழிபெயர்த்திருக்கிறது. பரிசுத்த ஆவி அதி உயர்ந்த தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இயேசுவாவின் தேவன், நம்முடைய தேவன், அவருடைய டாடி, எங்களுடைய டாடி. அவருடைய தெய்வீக சுபாவம், his character, his nature, இயற்கையான தன்மை. மனுஷன் பாவமுள்ள மாமிசம், சரீரம். அவர் பரிசுத்த ஆவி. அவர் மாமிசம் அல்ல, அவர் ஆவியாக இருக்கிறார். இயேசுவும் அதை எங்களுக்கு தரமாக வெளிப்படுத்தினார். God is spirit. அந்த கிணத்தடியிலே யோகனான் 4:24 திரும்ப திரும்ப இவைகள் கூறப்படுகிறது. நீ உண்மையை சரியாக அறிந்து உண்மையிலே நிலைத்திருக்க. இந்த உண்மை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் தங்களுக்கு தெரியாத ஒரு ஆளை பரிசுத்த ஆவி என்று நம்பி, பேரில்லாத இந்த ஆவி பரிசுத்தம் என்று நம்பி, மூன்றாம் ஆளாக நைசியா, கான்ஸ்டன்டினோபிள் அதிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு, டடி அதி உயர்ந்த ஒரே தேவனை விட்டு மகனையும் அவருக்கு சமமாக தேவனாக்கி
அதி உயர்ந்த தேவனின் இயற்கை தன்மையை சுபாவத்தை பிரித்து மூன்றாவது ஒரு ஆளாக்கி இல்லாத நேரத்திலே அவரையும் தேவனாக்கி அவர் என்றும் சொல்ல இயலாது அந்த இல்லாத ஒரு ஆள் அதான் அவருக்கு பேர் இல்லை. உனக்கு பேருண்டு, உன் சரீரத்துக்கு பேர் இல்லை, எப்படி வர பேர்? எங்கேயாவது ஃபார்ம் ஃபில்அப் பண்ற நேரம் செய்வியா? என்னுடைய பெயர் அது, என் உடலின் பெயர் இது. அப்படியா? ஒரு காலமும் இல்லை. பரிசுத்தாவி தேவனுடைய சுபாவம், இஸ் டிவைன் நேச்சர், இஸ் காட்லி நேச்சர், இயற்கையான சுபாவம், வேறொரு ஆள் அல்ல. நாங்கள் பாவ சுபாவம் உள்ளாக்கள். நாங்கள் இந்த பூமியிலே மாமிசத்திலே குடியிருக்கிறோம், இந்த உடலிலே. அதுக்கு வேற ஒரு பேர் இல்லை. சோ இந்த நைசியாங்கிற பட்டணத்திலே 325 381 56 வருடங்களுக்கு முற்று பெற்றது அதி உயர்ந்த தேவனு அவருடைய மகன் யேசுவா இயேசு கிறிஸ்துவையும் சமமாக்கி. இப்ப நான் சொல்றது எல்லாருக்கும் இந்த வெளிச்சம் கிடைக்கும் என்று ஒரு காலம் சொல்ல முடியாது. இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ தேவனாலே அவர் கையை இருக்கிறார், அவர்கள் மட்டும்தான் இதை அறிவார்கள், மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் எழுந்து எதிர்ப்பார்கள். ஏனென்றால் 98% கிரைஸ்தவர்கள் தடி அதி உயர்ந்த தேவனையும் அவருடைய மகன் யேசுவா மெஷாயாவையும் மறந்து வேணுமென்று இல்லாமல் விட்டாலும் அவர்களை தள்ளி வைத்து they only know the பரிசுத்த ஆவி என்கிற ஒரு ஆள், அவரை மட்டும்தான். அந்த மறுபடியும் சொல்றேன், அவரே என்று சொல்ல இயலாது. அவர்கள் ஏற்படுத்தின ஒரு பதவி, அதை பிடித்துக் கொண்டார்கள். அப்படி ஒரு ஆள் இல்லாத நேரத்தில் ஒரு ஆவிய பரிசுத்த ஆவி என்று சொல்லி பேச ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? சாமுவேல் ஊழியம் செய்து கடைசி நாட்கள் வந்தது, அவன் மரித்தான். சுருக்கமாய் சொன்னால் தன்னுடைய ராஜ்ய பானத்திலே சவுல் ராஜா பெஞ்சமின் கோத்திரத்தை கொண்டவனாக இருந்தவன் சாமுவேல்கிட்ட போய் ஆலோசனை கேட்பான். அவன் செத்து போனான். தேவனிடத்தில் இவன் நேரடியாக ஆலோசனை கேட்டான். தேவன் ஒன்றும் பேசவில்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எந்த நேரமும் தண்ட சித்தம் செய்து கொண்டு தெரிஞ்சவன். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம அவனுக்கு விருப்பப்பட்டதை செய்வான். அப்ப பார்த்தான், என்ன ஒரு மந்திரகாரியை பிடிச்சு சாமுவேல் சபக்கிடங்களுக்கு போய் அந்த மந்திரகாரி சாமுவேலை எழுப்ப அவனுக்கு கொஞ்சம் அதுவும் ஒளிஞ்சு மறைஞ்சுதான் போனவன். மந்திரகாரர்கள் எல்லாரையும்
அந்த எருசலேம் பட்டணத்தை விட்டு எல்லாத்தையும் அகற்றி இருந்தார் தேவன். அப்ப இவன் மாறு வேஷம் தரித்துத்தான் போயிருந்தவன். அந்த மந்திரகாரியிட்ட இவையாவும் வேத புத்தகத்திலே ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. இவள் யாரை கூப்பிட வேணும் என்று கேட்ட சாமுவேலை கூப்பிட வேணும் என்று கூப்பிட்ட உடனே அங்க ஒரு வயசு போன ஆள் மாதிரி ஒரு ஆள் வந்து நின்றதாம். இதான் இது அப்படி என்று அந்த எழும்பின பேய் சாமுவேல் மாதிரி. சாமுவேல் வரையிலாது. சாமுவேல் was dead. தேவன் தாம் சொந்தத்திலே சவுலுக்கு பதில் கொடுக்காமல் செத்த ஆள் ஒரு ஆளை உயிரோடு எழுப்பி பதில் கொடுக்க போறார். எப்படிப்பட்ட தேவன் இவர்? நோ, வஞ்சிக்கும் ஆவி. That's called familiar spirits. நட்டிக்கும் ஆவிகள். அதிலே தான் பலர் பிடிபடுகிறவர்கள். வெள்ளக்காரர்களும் இந்த டம்ளர் டாக்கிங் அது இதண்டு ரவுண்டா பேர் எழுதி வச்சு போட்டு அது அந்த கிளாஸ் மூவ் பண்ணுமாம். இது இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. இலங்கையில் எப்படி என்று எனக்கு தெரியாது. அந்த செத்து போன ஆளை கூப்பிடுறவர்களை பேயத்தான் கூப்பிடுவாங்க. ஓகே, அதுக்கு ஆழமா நான் போகவில்லை. எனக்கு ஆழமா போக தேவையில்லை. செத்தாக்கள் திரும்பி வரையிலா. சோ அந்த ஆவியாக பேய் நடிச்சது சாமுவேலை போல. இவனே சாமுவேல் தான். சவுல் ராஜா சாமுவேல் was dead. அவன் செத்து போனான். இப்ப சவுல் ராஜா தான் செத்து போன சாமுவேலோட கதைச்சிட்டான் என்று போட்டு அவன் ஒரு போய் போதனை ஆரம்பித்து சாமுவேல் இன்னும் ஜீவிக்கிறான் என்று ஒரு கிறிஸ்தவ சபையை ஆரம்பித்து அது பெரியது என்றால் சாமுவேல் இன்றைக்கு ஜீவிக்கிறார். ஆனால் சாமுவேல் இல்லை, நடிக்கிறது பேய். சாமுவேல் ஜீவிக்கிறவனாய் இருந்தார் இன்றைக்கும். அல்லது மற்றவர்களும் ஆதாம் தொடக்க மற்றாக்களும் டாடி தம்முடைய மகன் மூலம் கடைசி காலத்தில் பேசி அவர் சொன்ன வார்த்தை பொய்யாகிவிடும். அருளப்பர் 3:13 ஜான் 3:13 வார்த்தை. பரலோகத்திலே இருந்து இறங்கினவரும் அது யார்? யேசுவா, இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் இருக்கிறவருமான அங்கேயும் இருக்கிறார், ஊழியம் செய்கிறவரும் இங்கேயும் இருக்கிறார். மனுஷ மகனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஃபுல் ஸ்டாப். வேற எந்த போதனையும் தேவையில்லை. டன், ஃபினிஷ். பரலோகத்துக்கு ஏறினவன் யாரும் இல்லை. சோ இன்றைக்கு பாருங்க, இல்லாத ஒரு பதவி, இல்லாத ஒரு மூன்றாவது இடம், அதை குழப்பம் அடைந்த நைசியா கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம், the church fathers and the bishops, அந்த நேரத்தில் அதை ஏற்படுத்தி அந்த மூன்றாவது சீட்டுக்கு பரிசுத்த ஆவி என்று பெயர் வைத்து மூன்று பேர்கள் என்று சொல்லி பிதா தேவன் அந்த முக்கோணத்தை போடுங்க. இல்லை, அந்த அடுத்த இது அது இன்னும் லெட்டர்ஸ் மாத்த இல்லை. It's not visible well.
பிதா தேவன், பரிசுத்தாவி தேவன், மகன் தேவன். அதான் நடுவில் ரவுண்ட் போட்டு இது தமிழ்ல எழுத வேணும். இதுதான் திருத்துவ போதனையின் அஸ்திவாரம். நடுவில் இருக்கிற ரவுண்டுக்குள்ள காட் என்று இருக்குது, தேவன், ஒரு தேவனா. அங்க சன்னில இருந்து வருகிறது, சன் இஸ் காட், மகன் தேவன், the father is God. இந்த இடது பக்கம் பிதா தேவன், இங்கால பரிசுத்தாவி தேவன். இப்ப சைட்ல போற ரோட்டுகளை பார்ப்போம். இடது பக்கம் the father, பிதா is not the Holy Spirit. பிதா பரிசுத்தாவி அல்ல. எப்படி இருக்கீங்க? பிதாவியா இருக்கிறார், ஆனால் பரிசுத்தாவி அல்ல. இதார் சொன்னது? இது திரியக தேவனை நம்பின நைசியா கூட்டத்தில் இருந்து இன்று வரை அதை விழுங்கின அந்த பலகாரத்தை கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம். பிதாவியா இருக்கிறார், அவர் பரிசுத்தர், ஆனால் அவர் பரிசுத்தாவி அல்ல. மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆள் பரிசுத்தாவி. அவர் அதை யார் இப்ப இழுக்க சொன்னது? மூன்றாம் ஆள். அந்த வலது பக்கத்தில் நீங்க ஸ்கிரீனை பார்க்குற நேரம் ரவுண்ட் போட்டு மகன், த சன், அவன் பரிசுத்தாவி அல்ல. மகன் பரிசுத்தாவி, மகன் ஆவியாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:17. உயிர்த்தெழுந்தவர் சுவாசத்தை ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சிஷ்யர்களுக்கு சொல்லி ஊதினார். செய்தார். இனிமேல் ஊடகங்களை நாங்கள் நிரூபிக்கலாம். ஆனால் திரியக தேவன் என்கிற போதனை வஞ்சிப்பும் போதனையிலே மகன் பரிசுத்தாவி அல்ல. இங்கால பிதா மகன் அல்ல, மகன் பிதா அல்ல. பிதா வேறு, மகன் வேறு, பரிசுத்தாவி வேறு. 3 பேரும் சமன், 3 பேரும் தேவன், 3 பேரும் எல்லாவற்றிலும் சமன். ஆனால் ஒரே தேவன். அதான் நடுவில் போட்டிருக்கு. இதான் திரியக போதனையின் பைத்தியம். அறிஞ்சு கொள்ளுங்கோ, தேவன் ஒருவரே என்று 66 புத்தகங்கள்ல முழுவதிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை. முன்பு இருந்தது இல்லை, இனிமேலும் இருக்க போவது இல்லை. இல்லாத செத்து போன ஒரு சாமுவேலை உதாரணத்துக்கு சொன்னேன். மந்திரகாரி மூலம் அவனை கூப்பிட சொல்லி, அந்த பேய் வந்து அவனுக்கு சொல்லி, தேவன் தம்முடைய ஆலோசனை தாம் கொடுக்காத நேரத்தில் செத்து போன சாமுவேலை எழுப்பி சொல்ல வைப்பாரா? என்ன மடத்தனம்! எனக்கு மாற ஒரு வேதவாக்கியம் பாப்பம்.
என்னண்டு பாப்பம் எனக்கு இருதயத்தில் வந்தது. ரைட், முதலாம் நாளாகமம் அந்த பேய் எழுப்பி வந்த பேய் சவக்காலையில் மந்திரகாரை கூப்பிட்டு சவுலுக்கு சொல்லி போட்டது, இன்றைக்கு சாவா என்னோட கூட இருப்பாய். அப்ப சவுல் நம்பிட்டான் அது சாமுவேல் தானட்டு. அவன் செத்து போனான். அந்த போரில் யுத்தத்தில் செத்து போனான். பேய் சொன்னபடி. சாமுவேல் 12 பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் சவுல் ராஜாவின் சவத்தை அவன் மகனின் உடல்களையும் மகன்மாரின் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்துங்கள் அடக்கமணி 7 நாள் உபவாசம் பண்ணார். அவருடைய பழக்கம். இப்ப பாருங்க, அப்படியே சவுல் ராஜா யாபேயினுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் யாபேக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம், என்ன துரோகம்? அவர் சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படியவில்லை. அதோட சொல்ல போறார் என்ன துரோகம் என்று. துரோகத்தின் நிமித்தமும் அவன் யாவையை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அதி உயர்ந்த தேவன் அவனை கொன்று, யார் கொண்டது? அதி உயர்ந்த தேவன். யாரை? சவுலை. அஞ்சனம் பார்க்க போனது மகா பெரிய குற்றம். மரண தண்டனை. சாஸ்திரம் கேட்க போகிறது, அஞ்சனம் பார்க்க போகிறது, சூனியம் செய்ய போகிறது, சூனியத்தை உடைக்க போறது, நாள் பார்க்க கேட்க போறது. மலிஞ்சு போச்சது கிழக்கு பிராந்தியத்திலே. கொரோனா முடிய என்ன விதமான ஒரு அம்மளி எழும்பி இருக்கிறது தேசங்களிலே என்று பாருங்கள். சிலைகளை எல்லாத்தையும் சுருக்கு போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி போட்டு இழுத்து நான் காண்பிப்பேன். பட் we are unable to. விழுத்தாட்டி கொண்டு போய் ஆறுகளுக்குள்ளே ஏறுகிறார்கள். செத்து போனவர்களுக்கு சிலைகளை வச்சு அதை பெருசுபடுத்தி அப்படி செய்கிறது வெள்ளக்காரனுக்கும் இருக்கிற வருத்தம். இந்த நைசியாவிலே ஏற்பட்ட இந்த வஞ்சிப்பு இன்று வரை கொரோனா வைரஸை போல கிறிஸ்தவர்களை புட்டித்து ஆரம்பத்திலே கூடுதலாக ஒரு ரோமன் சர்ச் அதில் இருந்து பிரிந்து பலவிதமான புரொட்டஸ்டுகளை எதிர்ப்புகளை காண்பித்து தி மெத்தடிஸ்ட் சர்ச் தி அதர் சர்ச்சஸ் மற்ற எல்லாரும் அதுக்குத்தான் அவர்களுக்கு பெயர் புரொட்டஸ்டாந்தர். ஆதி ரோமன் சபையோடு எதிர்த்து போட்டு அது சரியில்லை இது சரியில்லை வேத வாக்கியங்களை சரியானவைகளை காத்து கொள்ளுகிறதுக்காக அது எதிர்த்து வெளியிலே போனார்கள். ஆங்கிலிக்கன் சர்ச் வெளியில போனதன் காரணம் அங்கே இருக்கிற இங்கிலாந்துல இருக்கிற ஒரு ராஜா அவனுக்கு விருப்பமான ஒரு பொம்பளையை கட்ட அவன் விரும்பி அதை போப் விடாத நேரத்தில் வெளியே போயிட்டாங்க வேறு ஒரு சர்ச். And they call that Church of England.
or the Anglican Church or whatever. சில ஆங்கிலிக்கன் சபைகளிலே சிலை வணக்கங்கள் இருக்கிறது. அப்ப நான் ஒரு போதகர்கிட்ட கேட்டேன், இது ஏன் இப்படி எப்படின்னு சொல்லி. வேறு சொன்னார், பிரதர் இஸ் ஹை சர்ச்சஸில் இட்ஸ் அலவுட். ஹை சர்ச்சம் உயர்ந்த சபைகள் அப்படியெல்லாம் இருக்குது. அவைகள் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு இதில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அறிந்தாலே அவ்வளவு காணும். நான் இவைகளை எல்லாம் ஆராய்ந்து உனக்கு சொல்வது, மெய்யான ஒரே தேவனாகிய அதி உயர்ந்த தேவனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஒரே தேவன், வேறு ஒரு தேவன் இல்லை. அவரையும் அவர் அனுப்பிய அவரது மகன் யேசுவா மஷியா, அவர் முத்திரை போட்ட மகன், அனுப்பினவரை அறிகிற அறிவே நித்திய வாழ்வு. யேசுவா அதை சொன்னார். ஏசாயா சொல்லவில்லை, ஜெரமாயா சொல்லவில்லை, வேறு வேறு காரியங்கள் கூட அவர்கள் பேசினார்கள். யேசுவாவின் பிறப்பு எப்படியாய் நடக்கும், எங்கே பிறப்பார் என்கிறதை மிக அதிகதரிசி சொன்னான். எப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறப்பார் என்று ஏசாயா சொன்னான். அவருடைய ஊழியத்தை குறித்து சொன்னான். முதலாவதாக சொன்னது, அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும். எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு ஒரு மகன் கொடுக்கப்பட்டார். மகன் என்றால் 2-3 வயது பிள்ளை அல்ல, அது பாலகன். மகன் கொடுக்கப்பட்டார். தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை குழந்தை இயேசுவை அல்ல, வளர்ந்த மகன், ஊழியம் செய்து கொண்டிருந்த மகன், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். Alright? So, மெய்யான ஒரே தேவனையும் அவரையும் அறிகிற அறிவுதான். அதைக்குத்தான் நான் ஆராய்ந்து மதிவேளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கிடைத்த வழி நடத்துதலின்படி, வேறு மற்றபடி அல்ல. மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆள் இல்லை. I know it's going to be tough. It's going to be difficult. அதி உயர்ந்த தேவன் மகனை வெளிப்படுத்தினார் ஒழிய இன்னார் என்று யாரும் மகன் இயேசுவை அறிய முடியாது. மகன் இயேசுவும் அதி உயர்ந்த தேவன், சிருஷ்டிகர், ஆபிரகாமின் தேவன், அவரை இன்னார் என்று வெளிப்படுத்தாமல் எவரும் அதி உயர்ந்த தேவனை அறிய மாட்டார். மூன்றாம் ஆளங்கு அதி உயர்ந்த தேவனை பரிசுத்த ஆவி,
அவர் பரிசுத்தர், அவர் ஆவி. யேசுவாவே பரிசுத்த ஆவி. அந்த வெளிப்படுத்தின கடைசி புத்தகத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவான். கேட்கக்கூடிய காது தேவன் தான் கொடுக்க விடும். அதுக்கு இன்னும் நான் வரவில்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க. கேட்கும் காதுகள், பார்க்கும் கண்கள், உணர்வுள்ள இருதயம் தேவனே கொடுக்க வேண்டும். அது கிடைச்சுதான் ராயப்பர் பீட்டர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசு கேட்ட பொழுது ராயப்பர் வாயை திறக்கிறான். You are the Messiah. The Son of the living God. நேரே கிறிஸ்து. அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஜீவனுள்ள தேவனுடைய மகன். மீன் பிடிக்க போற ஒரு ஆள், சின்னப்பருக்கும் அந்த வெளிப்படுத்தல் கிடைத்தது. அதையும் இந்த தேவன் டேடியை அவருக்கும் வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய மகனை கர்ப்பத்திலே இருந்து என்னை பிரித்தெடுத்து எனக்கு வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டார் என்று எழுதி வைத்திருக்கிறான். காரியம் இப்படி இருக்க, பிசாசு சந்தர்ப்பம் தருணம் பார்த்து ஏசாயா 14 எழுதப்பட்டபடி அவனுடைய இருதயத்திலே எப்படியாவது அதி உயர்ந்த தேவனுக்கு மேலாக ஏறி தனது சிங்காசனத்தை போட வேண்டும் என்று இருதயத்திலே யோசித்தான். மிகவும் அழகுள்ள ஒரு சிருஷ்டியாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். எசேக்கியேல் 28 கூறுகிறது. I don't know, சிலருக்கு தெரியாது. Let me go there because these things I don't know. எசேக்கியேல் 28 12. சாத்தான் ஒரு ஆவி, அவன் ஏஞ்சலாக இருந்தான், தேவதூதனாக. இப்பொழுது இந்த பெருமை நிமித்தம் விழுந்து சாத்தானாய் மாறினான். சாத்தான் என்கிற சட்டானஸ் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் எதிர்க்கிறவன், தேவனையும் அவருடைய பிள்ளைகளையும் எதிர்க்கிறவன். பிசாஸ் என்று சொன்னால் டெவில், டயபலோஸ் என்கிற சொல் கிரேக்க பாஷையிலே டயபலோஸ். If anybody is speaking, oh my goodness, it's diabolic.
டயபாலிக் அப்படி என்று சொன்னா இது பெய்கிற வேலை, பெய்கிற காரியம். அப்படியாய் மாறினான். இப்ப இங்க ஒரு மனுஷனோட பேச இல்லை, விழுந்து போன தூதனாக, அசுத்தாவியாக, பேயின் ஆவியாக இருக்கும் அவனோடுதான் யெகோவா பேசுகிறார். எசேக்கியேலின் மூலமாக கேள். மணமகனே, எசேக்கியேல் 28:12, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, யெகோவா ஆகிய எஜமான் உரைக்கிறது என்னவென்றால், இப்ப நேரடியா பேசுறார் பேயோட, கேள். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், விஸ்டம், பூரண அழகுள்ளவன். நாங்க நினைக்கிற மாதிரி பல்லும் கொம்பும் சட்டையும். It was the most beautiful creature God created him. The most beautiful angel. Light bearer. அவனுக்கு பேர் கொடுத்தது லூசிஃபர். அது பேயின் பேர் அல்ல, வெளிச்சம் கொடுக்கிறவன். அப்படி பூரண அழகுள்ளவன். சாலமோன் இதை ஆராய்ந்து அறிந்து சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வேள். தங்கள் வெளியரங்க அழகினாலும் தங்கள் மேனியின் ஷேப்பினாலும் எத்தனையோ வாலிபர்கள் கவிண்டு போகிறார்கள். உள்ளே என்னன்னு தெரியாது. 13, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில். இப்ப இந்த தீரு ராஜா எங்க போனவன்? ஏதேன் தோட்டத்துக்கு. அதான் சொன்ன ஆவியோட பேசுறாரு. 28:2 தீருங்கிற தேசத்தின் அதிபதி, இங்க தீருவின் ராஜா. இந்த அதிபதிக்கு மேல இந்த பேய் இருக்குது. அவனையும் ஆண்டு கொண்டு. I got so many things to tell you. That's why அதி உயர்ந்த தேவன் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்குமாக நீங்கள் வேண்டுதல் செய்யப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிப்புக்குள்ளாய் வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆகையால் அவர்களுக்கு விண்ணப்பங்களை செய்யணும். டொனால்ட் ட்ரம்ப் lead me in the right way, Daddy. வேத வாக்கியங்களை நம்பர் ஒரு மனுஷன், அமெரிக்க ஜனாதிபதி. அதி உயர்ந்த தேவன் அவர் மூலமாக ஜெருசலேம் பட்டணத்தை தலைநகரமாக பிரகடனப்படுத்தினார். கொஞ்ச மாதங்களுக்கு முதல் வேறெங்கோ ஒரு பட்டணம், I think it was in Tel Aviv, இருந்த தி அமெரிக்கன் எம்பாசி. இதெல்லாம் யாருக்கு தேவை தெரியுமா?
வேத வாக்கியங்களை நம்பி இஸ்ரேலுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து அத்திமரத்தை கவனித்து பாருங்கள். அது துடிக்கும் நேரம் யெஷுவா எல்லாம் சொன்னார். அத்திமரம் இஸ்ரேலுக்கு ஒப்பாக. So அந்த அவர்கள் எம்பசியை they brought it to Jerusalem and it was made the capital city. அது உலகத்துக்கு பிடிக்கவில்லை. அது ஒரு பயங்கரமான காரியம் பேயின் பார்வையிலே. அதொரு பக்கம் அண்மையிலே ஒரு இந்து மத பூசாரியை கொண்டு வந்து ஜபம் என்று மந்திரங்களை ஓதினார்கள். அறியாமே. இப்பொழுது இவர்தான் அந்த பூசாரி. சவுல் ராஜாக்கு என்ன நடந்தது தெரியும் தானே? நான் வாசிக்க எப்படியாக மந்திரகாரரிடத்திலே ஆலோசனை கேட்டு அவர்கள் உதவியை நாடி போன படியினால சாபம் வெள்ளி மாளிகைக்குள் வந்து 3-4 பேருக்கு மேலாக தங்கள் ஆபீஸிலே அவர்கள் மரித்து போனார்கள். ஜனாதிபதிகள். காதுள்ளவன் கேட்க கடவார். மற்றாங்கள் பேசாம இருங்கோ. வாலிபர்கள் மற்றாக்கள் தான் உன்ன மண்டையெல்லாம் யோசனை எல்லாம் அங்கேயே உண்டா. இது உனக்கு உண்டு மேம்பாடாது. அல்லது வாயில கைய வைப்பு. Abraham Lincoln was shot dead because he contacted a witch wizard. மந்திரகாரர்களின் உதவியை நாடி அந்த சாபம் அங்கே உள்ள போனது. அவர் சொட்டு கொலை செய்யப்பட்டார். தேவன் மந்திரவாதத்தையும் பில்லிசூனியத்தையும் அஞ்சனமாக்குறதையும் சாத்திரம் கேட்கிறதையும் குறி சொல்றதையும் செத்து போன ஆக்கள்கிட்ட சொன்ன உயிர் உள்ளவர்கள் செத்தாக்கிட்ட போய் குறி கேட்கிறேன். ஜீவன் உள்ள தேவனை விட்டு போட்டு எந்த பாஷையில சொன்னால் கண்ணில் காட்டக்கூடாது அவருக்கு. அப்படி இருந்தும் அறிவில்லாமல் செய்யும் இந்த காரியங்களை கத்தோலிக்கரோ மெத்தடிஸ்டோ ஆங்கிலிக்கனோ இந்துக்களோ பௌத்தர்களோ தெரியாத்தனமாக கொண்டு போய் நெருப்புல கைய வைக்க, இந்த பேய்கள் என்று தெரியாமல் இந்த பூசாரிகளுடைய சகல விதமான அவர்களுடைய வழிநடத்துதலை கையை போடுகிறவர்கள் தங்களது காரியம் நிறைவேற வேண்டும் என்று அவர் இறங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை கொண்டு வந்து இருளை அவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாக்கி கோணலான அவர்கள் வாழ்க்கை கோணலானவைகளை நேராக்குவேன். செவ்வேண்டா நேராக்குறது. அந்த மனுஷன் கைய அந்த பின்னால அந்த ஊன்றுகோல் மாதிரி அதோடு போடுறது. அவர் ஒரு குருடன், சரீர பிரகாரமான குருடன். அந்த அந்த ஊன்றுகோல்ல சென்சர் இருக்குது. இது எங்களோட குடக்கம்பு மாதிரி இல்லை இலங்கையில. அதுல கடைசியில சென்சர் இருக்குது. அதால பார்ப்பாங்கள் பள்ளம் இருக்கான், அது இருக்கான், இது இருக்காண்டு. என்ன காண்டுங்க இருக்கான் இப்படி இப்படி
தேங்க்யூ. இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். யார்? புறஜாதியார் எல்லாரும். அதனாலே தான் சில சமயம் வழிநடத்தப்பட்டு பகிரங்கமாக வீடுகளில் இருக்கிற சூனியங்களை உடைக்கவும், கள்ளமாய் செய்யப்பட்ட இந்த சூனியங்கள் புதைக்கப்பட்ட பொருட்கள் வீடுகளை விட்டு வெளியே வரவும் நான் கட்டளை கொடுக்க ஏவப்பட்ட அப்படியாய் செய்கிறேன். தேவனுடைய விருப்பம் நீ எப்படியாவது இருளில இருந்து ஒளியின் இடத்துக்கு வர வேண்டும் என்று. யேசுவாவின் தேவனை விட வேறு ஒரு தேவன் இல்லை. அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். அதான் அவரை காண முடியாது. பரிசுத்தம் அவருடைய அலங்காரம், அவருடைய சுபாவம். ஆவி அவருடைய தன்மை. அவர் மாமிசம் அல்ல. அவரே பரிசுத்த ஆவி, அவரே பரிசுத்த ஆவி, அவரே பரிசுத்த ஆவி. மூன்றாம் ஆளை கொண்டு வந்தான். சவுல் மந்திரகாரியிட போன மாதிரி, சவுல எழுப்ப பண்ணின மாதிரி. சவுல் இல்லை, சாமுவேல் இல்லை. சாமுவேல் was dead. இவ்வளவு நேரமும் நான் கதைச்சு கொண்டிருக்கிறது ஒன்றுமே என் மனதிலே, என் இருதயத்திலே தோன்றவில்லை. எங்கே நான் வரும் வரை நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று என்னை கவனித்து பார்க்கிற, என் உட்காருதலை மழுந்திருக்கிறதையும் பார்க்கிறவர், கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கிறவர், வாயில் சொல் வருவதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறவர், யோசனைகள் உள்ளத்திலே வருவதற்கு முன்பாக அறிந்திருக்கிறவர். அவருக்கு தெரியும் நான் பொய்யா உண்மையா கதைக்கிறேன். I never came to say any of these things. There is no third person. பிதா, மகன், பரிசுத்த ஆவி, மூன்று பேர். அப்படி இல்லை. ஒருவரே தேவன். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எஜமானாகிய மனுஷனாகிய யெஷுவா the Messiah. Yes. இதில் நாங்கள் போயிட்டேன். 28 எசேக்கியேல். பைபோட்டு, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவர் அல்லவா? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமதகம், யாஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகல ரத்தினங்களிலும் பொன்னு முன்னை மூடிக்கொண்டிருந்தது. ரத்தின கற்கள் டாடி அவனுக்கு கொடுத்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே சாத்தான் ஒரு சிருஷ்டி. தேவனுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவருடைய மகனுக்கும் தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. Yeshua existed with Elohim from the beginning. உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக எனக்கு கொடுத்த உமது மகிமையை யோகனான் 17:5. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும்
உன் நாகசுரங்களும் குழல்களும் அதுவும் இதுவும் ஒரு கிரேட் மியூசிஷியன். எப்படி மியூசிக்கில் இடப்பட்டு போயிருக்குது உலகம். என்னை தேவன் கூட்டி போன சில தேசங்களிலே, யூரோப் அண்ட் ஆல்சோ இன் கனடா, சிலருடைய காரில் போகும் பொழுது அடுக்கு அடுக்கு அடுக்காக பாட்டுகள் செய்தி தான் இருக்குது. நாங்கள் போய் நீங்கள் செய்தி ஒன்றுமே கேட்கறது இல்லையா? இல்லை பார்த்த பாட்டு தான் நாங்கள் கேட்போம். பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, பாட்டு பாடவா? நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட செரூப், ஆர்ச்சேஞ்சல், பிரதான தூதன், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். தேவன் பேசுகிறார் யாரோடு? லூசிபரோடு. இப்ப அவன் பேய். இது விளமுதல்ல நடந்த காரியங்கள். அவன் தேவனுக்கு மேலாக ஏறி போகலாம் என்று உள்ளத்தில் நினைக்கிறதுக்கு முன் டாடி சொல்றார், உன்னை எங்க நான் வச்ச? நான் நெருப்பு மயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினியே. ஏதேனிலே maybe he was the ruler of the earth at that time. பூமியை ஆண்டு கொண்டு ஏதேனில் இருந்த பெரிய ராஜா மாதிரி, ரைட்? விழுந்து அவர் ஆதாமை மேவாளை செஞ்சு தந்த ஆளுகை அவங்க கொடுக்க, அவன் வந்து நஞ்ச கொண்டு வந்து கொட்டி போட்டு ஆளுகையை திருப்பி எடுத்துட்டான். யேசுவா சிலுவையின் மூலமாக அவனுடைய அதிகாரத்தை உஜிந்தான். சிலுவையிலே எப்படி சிலுவையிலே உஜிகிறது? டடியின் சித்தத்துக்கு முழுவதுமாக தம்மை ஒப்பு கொடுத்து மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராய். I was so tough. அவரை பார்க்கத்தக்க அழகான ரூபம் அவருக்கு இருக்கவில்லை. டாடியின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். என்னையும் உன்னையும் விடுதலையாக்க பிசாசின் கையிலே இருந்து. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. மதம் விட்டு மதம் மாறுறதில்லை. ஒரு சர்ச்சில் சொன்ன ஒரு கூட்டத்தில் போய் சேர்றதில்லை. அங்கால என்ன சொல்ற தெரியுமா? என்னத்தினால விழுந்தவன் என்று பாருங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் நீ குறையற்றிருந்தாய். டாடி டாக்கிங் டு லூசிஃபர், சாத்தானுக்கு. நீ குறைவில்லாம இருந்தியே. எவ்வளவு அழகாக உன்னை நான் சிருஷ்டித்தேன். ஏதேனில் உன்னை வைத்தேன். உனக்கு இருந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அதுவும் இதுவும் எல்லாமே உன்னோடு இருந்ததே. நீ எவ்வளவாக சில சொல்லுகிறார்கள், probably led the whole host of heaven in worship
worshiping the Father மியூசிக்லையும் சாங்ஸ்லையும் வழி நடத்தி கொண்டிருந்த ஒரு ஆளை போல. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் மியூசிக்கில் ஈடுபட்டு போயிடுச்சு. பைலா 28 பாட்டு பாடுவான், 15 நிமிஷம் வார்த்தை கொடுப்பான். அதுவும் வார்த்தையில புளிஞ்ச தேங்காப்பு. 3ஆம் தரக்கா தண்ணி ஊத்தி புளிஞ்ச தேங்காப்பு. ஆடும் தின்னாது. ஆட்டுக்கு பார்த்தா ஏன் அப்படி செய்கிற? ஆடு மூக்குக்குள்ள போறது தேங்காப்பு. புண்ணாக்கோட குழைச்சு வச்சார். இந்த 16 உன் வியாபாரத்தின் மீதியினால் உன் கொடுமை அதிகரித்து வியாபாரம். Church has become a business center, not a word center, not a kingdom center, a business center. உன் வியாபாரத்தின் மிகுதியினால், இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன் முன்பு காலத்தில். உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தார். ஆகையால் உன்னை தேவனுடைய மலையில இருந்து ஆகாதவன். யார் யாரோட பேசுறது? அது உயர்ந்த தேவன் லூசிபரோட. விழுந்ததுக்கு பிறகு பேய் பேசுறார். அவனுக்கு சொல்லு, அந்த தீரங்கிற பட்டணத்துக்கு அதிபதிக்கு மேலே இருந்து காரியம் செய்கிற அந்த ஆவி devil உன்னை ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை பாத்தீங்களா? காப்பாற்றுகிற கேருபா, ப்ரொடெக்ஷன் செரூப். உன்னை நெருப்பு மயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. இதுதான் அநேகம் பேருக்கு வார பிரச்சனை. கொஞ்சம் தாங்கள் வடி வேண்டாம். அவர்களுக்கு தெரியாமலே பெருமை உள்ளவர் இதெங்க இருந்து மாறுது. இந்த ஆள் சொல்லப்படுது. அழகுள்ளவனாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். அழகாய் இருக்கிறதுல பெருமை ஒரு பிரச்சனை இல்லை. தேவன் அதுக்கு எதிரல்ல. ஆனால் அதை வச்சு கொண்டு நீ பெருமை அடைந்தாய். அழகாக இருக்கிறோடு மகளோடு தான் தாக்கி தகமனுக்கு விருப்பம். அவளை பார்த்தா சரியில்லை. மற்றவள் பெருமை. உன் மினுக்கினால் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். சரியா? இது மறுபடியுமாக அவன் உள்ள சொன்னது ஏசாயா 14 கூறப்படுகிறது. அதே முறைக்கா வாய்ச்சி காட்டுறேன். இன்றைக்கு வித்தியாசமா வழி நடத்தி கொண்டு போகிறேன் நான். இந்த anyway, Daddy, I'm just whatever you plan. நான் இடையில இருந்து வாசிக்க போறேன். அது எசேக்கியேல் மூலம் கொடுத்த வார்த்தை. ஏசாயா மூலமா இருங்கோ. 11, 14, 11 சரியா? ஒரே ஆவி பேசுகிறது. யாருடைய ஆவி? டாடியின் பரிசுத்த ஆவி. அவர் தான் பேசுறார்.
அவர்தான் பரிசுத்தாவி. மூன்றாம் ஆள் இல்லை. இங்க பாருங்க, உன் நாடு அவர் தான் பேசுற. பேயோட பேயா படைக்கப்படவில்லை. அவன் அழகுள்ளவன். அவன் ஒரு கேரூப், பாதுகாக்கும் கேரூப், செராபீன், like Gabriel, like Michael. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் அந்த அந்த அங்க போயிரு. உனக்கு வாத்தியங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டு நான் உனக்கு கொடுத்தேனே, நாதஸ்வரமும் வாத்துவும் முட்டங்கடி டிங்கடி மூலங்களும் எல்லா வாத்தியங்களும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய முடிவழியே, the morning star. கேள், அவனுக்கு அடுத்த பேர் மார்னிங் ஸ்டார். முடிவள்ளி நட்சத்திரம் என்று யாரை சொல்றது? இயேசுவை. எங்க பாருங்க, அதிகாலையின் மகனாகிய son of the morning, the morning star. நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலே உள்ள ஆராதனை கூட்டத்தின் மலையிலே வீற்றிருப்பேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனையின் கூட்டத்திலே எங்க எதை குறிச்சு பேசுறான்? ஆராதனையின் மலை எருசலேமிலே நடக்க போகிற அவருடைய ஆராதனையின் மலையிலே நான் அப்படி ஆயிருப்பேன். ஜனங்கள் எல்லாரும் வந்து என்னை பணிந்து கொள்வார்கள். எங்க போயிருக்குது கேள். நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே. 12 ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலே உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வத்திலே வீற்றிருப்பேன் என்று நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாகுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாகுவேன். நைசியாவில் 3ஆம் ஆளை கொண்டு வந்து உன்னதமான அதி உயர்ந்த தேவனுக்கு ஒப்பாக்கி போட்டாங்க. இப்படி உன்னதமானவருக்கு நான் ஒப்பாகுவேன் என்று உன் இதயத்திலே சொன்னாயே. வெளியால யாருக்கும் சொல்ல இல்லை. உள்ளுக்கு நினைச்சவன், நான் ஒரு நாளைக்கு இப்படி நான் ஏறி காட்டுறேன், இவருக்கு மேலாக எல்லா துதியையும் எல்லா ஆராதனையும் நான் எடுத்து காட்டுறேன். தள்ளிவிட்டார். சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன் என்று இங்கே ஒரு இடத்துல இயேசுவா சொன்னார். I don't know where, let me see. இருக்குது லூக்கா 10:17. லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை. பின்பு 70 பேர் அனுப்பினவர் ஊழியத்துக்கு 12 காணாம போச்சு. அவ்வளவு பேய் ஆக்களுக்குள்ள
இஸ்ராயல் தேசத்திலேயே பெயர்ண்டா இலங்கை கிழக்கு பிராந்தியத்தில் எப்படி இருக்கும்? அங்க பூசாரி அழகைகள் தான் கொண்டு போடுவாங்க, சில வணக்கம் என்றா கொண்டு போடுவாங்க. அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய பெயராலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். யேசுவா கொடுத்த பதில பாருங்க. யேசுவா அவர்களை நோக்கி, பிசாசு மின்னலை போல வானத்திலே இருந்து விழுகிறதை கண்டேன். இந்த ஏசாயா 14 தள்ளிவிட்ட நேரம் டாடிக்கு பக்கத்தில் அவர் நிற்கிறார். அவன் விழுகிறதை நான் பார்க்கிறேன். Hey, no one like you, Daddy. அவன் விழுகிறதை நான் கண்டேன். இப்ப விழுகோ. இவைகளை ஒன்றுமே சொல்றதுக்கு வரவில்லை. என்னுடைய சகோதரங்கள் சகோதரிகளுக்கு வார்த்தையை வாஞ்சியாய் விரும்பி கேட்கிறவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்கள். ஒரு நினைவு எனக்கு வரவில்லை. ஆரம்பத்தில் இருந்த நான் ஆவி என்கிறதுக்கு என்ன அர்த்தம், என்ன முக்கியமான ஆணிவேர் சொற்கள்? ஸ்பிரிட், ருவாக். அதுக்கு பிறகு இணையான சொற்கள், இணையான சொற்கள் அதுகளை குறித்து பார்க்க. இணையான சொற்கள் என்றால் சினோனிம்ஸ். சினோனிம்ஸ் நீ சொல்லுவது பொய், அந்த பொய் சொல்லுது. ஒரு ஆள் சொல்லுது நீ சொல்லுவது பொய், மற்றால் சொல்லுவது அவரையே பார்த்து நீ சொல்லுவது உண்மை அல்ல. ரெண்டும் சேம். இதுக்குத்தான் பேர் சினோனிம்ஸ், இணையான சொற்கள். ஒன்று ஒரு விதமா சொல்லுது, நீ சொல்றது பொய் என்று. மற்ற பக்கத்தில் அந்த ஆள் சொல்லுது நீ சொல்வது உண்மை அல்ல. அதை குறித்துத்தான் பேச வந்தேன் நான். ஆனால் இது வேறு பக்கத்தால் the plane took off. அவன் தள்ளிவிடப்பட்டவன், உன்னதமானவர் அதி உயர்ந்தவருக்கு ஒப்பாவையன் என்று திட்டமிட்டவனை பிடிச்சு தள்ளிவிட்டார். கூப்பிட்டு கொஞ்சி அரவணைச்சு கொண்டன்டாயினும் அவனும் ஜனங்களுமா சேர்ந்து உன்னதமானவருக்கு ஒப்பாகி விட்டாங்கள். ஓ டாடி, I have nothing to do with the message. You just அந்த வார்த்தையை போடுங்க, என்னை யாரு கூப்பிடுவீர்கள்? அவர் சொன்னார், என்னை யாரு கூப்பிடுவீர்கள்? என்னை யாருக்கு சமமாக்குவீர்கள்? இந்த கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் நைசியாவின் கான்ஸ்டன்டினோபோலிலும் 325 தொடக்கம் 381 இந்த 3ஆம் ஆண்டு இல்லாத ஒருவர் சாமுவேல் இல்லை, அவன் செத்து போனான். எழும்பி வந்தது ஒரு பேய், ஒரு பொய்யான ஒரு ஆவி உண்டு, அவனை போல நடித்தது. அதுதான் தேவன் கோபம் கொண்டது. சாமுவேல் செத்ததன் காரணம் அது ஒரு முக்கியமான காரியம். 1 நாளாகமம் 10:13. அதற்காகவும் அவன் செத்து போனான். இன்றைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி
அவர் ஒளிஞ்சொளிஞ்சு போறதில்லை, நேரடியாய் போகிறார்கள். போதகர்மார், மேய்ப்பர்கள் என்னப்பட்ட பாஸ்டர்ஸ் என்னப்பட்டார்கள், அவங்களை புத்தி சொல்லி கொடுக்கிறாங்க. நீங்க போய் ஒரு பூசாரிட்டு கேளுங்கோவன், பேர் கேட்க போறது, பேர் வைக்க போறது, அஞ்சனமாக்க போறது, குறி கேட்க போறது, அதுக்கு போறது, இதுக்கு சூனியம் செய்ய போறது, சூனியம் உடைக்க போறது, வீட்டை கொண்டு போய் ஏதோ வைக்க போறது, காவல் காக்கிறது. ஐயோ, அப்ப இந்த கூட்டத்தில் 1700 வருஷங்களுக்கு முன்பு இல்லாத ஒரு பதவியை 3ஆம் ஆள் என்று ஒரு ஆவியை கொண்டு வந்து அதுக்கு பரிசுத்தம் என்று பெயர் வைத்து இந்நாள் வரைக்கும் அவரை பிடித்துக் கொண்டு அவரோடு பேசி அவரிடத்திலே ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியினரும் அவரை தொழுது கொண்டு, நானும் அப்படி எங்களுக்கு தெரியும், அவருக்கு பாட்டு படிச்சு வீட்டில் இருந்தவர்கள் இல்லை, இது வீடு மட்டும். பரிசுத்தாவி டாடி, அதி உயர்ந்த தேவன், பரிசுத்தாவி மகன், அவருடைய மகன் யேசுவா, 2 பேரும் பரிசுத்தாவி ஒரே ஆவி. எங்களுடைய ஐக்கியம் டாடியோடு மகனோடு, எங்களுடைய ஐக்கியம் வீட்டோடு அல்ல. இந்த நாட்களிலே உயிரற்ற தேவன் சொல்லாத ஒரு வீட்டை போல இந்த இருக்கிற ஒரு ஆளை 3ஆம் ஆள் என்று எடுத்து அவரை அதி உயர்ந்த தேவனுக்கு ஒப்பாய், அதுதானே அவனுக்கு வேணும், அதுதானே அவன் விரும்பினது. நான் உன்னதமானவருக்கு ஒப்பாகுவேன், அவருக்கு சமமாகுவேன். ஆக்கிவிட்டாங்க. அவரையும் ஆக்கி 3ஆம் ஆள் இல்லாத ஒரு ஆளை ஒப்பாக்கி, மகனையும் ஒப்பாக்கி, மகன் விடிய விடிய சொன்னது, என் அடி எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், என் அடி என்னிலும் பெரியவராயிருக்கிறார், நான் அனுப்பப்பட்டவன், அவர் அனுப்பினவர், என் அடிதான் அதி உயர்ந்த தேவன், நான் அடிக்கு சொந்தமானவன். உனக்கு விளங்கும்படி சொன்னால், அடிதான் ராஜ்யத்தை மகனுக்கு கொடுத்தார். 1000 வருஷம் முடிந்ததும் மகன் ராஜ்யத்தை மறுபடியும் ஒப்பு கொடுப்பார் டாடியின் இடத்திலே. யேசுவா டாடிக்குரியவர், நாங்கள் யேசுவாவுக்குரியவர்கள். டாடிக்குரியவர்களாய் இருந்தோம், இவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். நீர் இவர்களை எனக்கு கொடுத்தீர். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். இதிலே நான் மகிமைப்படுகிறேன். இவரை என் நேச மகன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். மகனை விசுவாசியாதவன் டாடியை விசுவாசிக்கிறதில்லை, மகன் இல்லாதவன் டாடியும் இல்லாதவன். இப்ப 3ஆம் ஆளுங்கிற இந்த ஆவி எப்படி வந்து பூந்து ஏசாயா 14 இருக்கிற அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இன்றைக்கு பரிசுத்தாவி என்கிற ஒரு ஆள் உண்டு பண்ணி பதவியை கொடுத்து, பிதா மகன் பரிசுத்தாவியின் பேரிலே திருமுழுக்கு பீட்டர் கொடுக்க இல்லையே, ராயப்பர் 2 தரக்கா அநேகம் பேருக்கு கொடுத்தார் ஞானஸ்நானம்.
யேசுவா இயேசு கிறிஸ்துவின் பேர்ல நானே கொடுத்தார். கம் ஆன் பீட்டர், என்னதுக்கு அப்படி செய்த நீங்க? அவர் உயிருடன் தான் சொல்லுவான், அவர் அப்படி சொல்லவில்லை. அல்லாவிட்டால் அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்படியாதவனா போயிடுவேன். சின்னப்பர் கொடுத்தார் பால் ஞானஸ்நானம் பிதா மகன் பரிசுத்தாவியின் பேரில். நோ, இயேசு கிறிஸ்துவின் பேரிலே. கொர்நேலிய வீடுகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் பேரிலே. ஏய், பிதா எங்களுக்காக சாகவில்லை, மூன்றாம் ஆளுங்கிற ஆடி இல்லை, அவரை விட இயேசுவாதான் எங்களுக்காக மரித்தது உயிர்த்தெழுந்தது. அவருடைய பேரிலே தான் நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கப்படும். அதான் வார்த்தை. அவரோடு மரித்தோமானால் அவரோடு எழுந்தும் இருப்போம். தண்ணிக்கு கீழே போற நேரம் நீ மூச்செடுக்கிறதில்லை, அவரோடு மரிக்கிறாய். மூச்சு இல்லாதவன் செத்தவன். ஜேம்ஸ் 2:24 சுவாசம் இல்லாத உடல் சபம், அங்கே ஆவி என்று போட்டிருக்குது. அதுகளை குறித்து தான் சொல்ல வந்த நான். But the plane took off in a different direction. Why that, brother? I don't know. I tell him, Daddy, கேட்கிறாக்களுக்கு என்ன தேவைண்டு உமக்கு தெரியும் டாடி. ஐயா, நீர் பாத்தை போட வேண்டுமா? இல்லை, அவ்வளவுதான். நான் விழுந்து 6 மணி அலைஞ்சோம் பண்றதில்லை. நோ, 8 நாள் உபவாசம் பண்றதில்லை. நோ. ஆனா எந்தெந்த நேரங்களில் ஒரு வார்த்தை 2 வார்த்தை, எந்த நேரம் நடுராத்திரியிலே விடிவதற்கு முன்பு, வாஷ்ரூம்ல குளிக்கும் நேரம், பிரஷ் பண்ணும் நேரம், தனியாக இருக்கும் நேரம், இந்த நோட்ஸ்களை ப்ரிப்பேர் பண்ணும் நேரம், I talked to him. நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த அழைப்பு, இது உம்முடைய வார்த்தை. கேட்கிறவர்கள் எல்லாரும் உம்முடையவர்களே டாடி. நான் யார்? இந்த ஊழியமோ எதுவோ உம்முடையது. இதுதான் என் ஜெபம் அல்ல. நான் ஜெபம் பண்ணுவதை எப்பயோ நிறுத்தி போட்டேன். அது மத சொல். I speak to him. உனக்கு அப்படியோ தெரியாது. சரீர பிரகாரமான என் குடும்பத்திலே பாப்பா, அம்மா, நாங்கள் 5 பேர், 7 பேர், 6 பேரும் இல்லை. என்னை பாதுகாத்து வைத்திருக்கிறவர் அவர். எனக்கு நன்றாய் தெரியும். I know it well. நான் இருக்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் என்னை பார்க்கிற டாடி அவருக்கு தெரியும். சோ இதுதான் நடந்தது. அவருக்கு ஒப்பாகுவேன் என்று சொல்ல அவன் விரும்பினதை ஒப்பாக்கி விட்டார்கள் நைசியாவிலே. உனக்கு இதுக்கு பிறகு வெளிச்சம் கிடைக்காவிட்டால்
அவரிடத்திலே கேள், எனக்கு சொல்லித்தார், எனக்கு ஒன்றுமே விளைகிறது. இன்றைக்கு எத்தனை பேர் பிடிபட்டார்கள்? பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய ஊழியக்காரர்கள். இந்த 3ஆம் ஆள் தானா தகப்பன் யேசுவாவுக்கு? அது தெரியுமா? பிரபல மிகவும் அறிந்த ஊழியக்காரர். ஓ, உலகம் அனைத்தும் அற்புதங்கள், அடையாளங்கள். ஓ மை காட்! அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இனியில் என்ற அற்புதம் செய்கிற அந்த சகோதரி ஊழியக்காரி அழுது குளறி பிரசங்க நடுவில், "Oh, don't grieve me, the only one I am." அவரை துக்கப்படுத்த வேண்டாம், அவர் ஒரு ஆள் தான் எனக்கு நண்பனாய் இருக்கிறார் என்று பரிசுத்தமானது. நான் சொல்வதை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களும் அமெரிக்கா, ஐரோப்பா மற்ற பெரிய 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 ஊழியர்கள் எத்தனையோ புத்தகங்களை எரித்து போட்டேன். குறிப்பாக அந்த குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், காலை வணக்கமோ என்னமோ தமிழ்ல எனக்கு தெரியாது, கேள் வடிவா, எப்பொழுதாவது யேசுவா அதி உயர்ந்த தேவனுக்கு ஒப்பாக இல்லாத ஒரு ஆவியை பரிசுத்த ஆவி என்னும் 3ஆம் ஆளாக்கி, அப்படி ஒரு ஆளை ஒரு வார்த்தை அவரோடு பேசினாரா யேசுவா? வேணுமெண்டா இந்த கேள்வி எழுதிவை. அவரிடத்திலே இந்த 3ஆம் ஆளுங்கிற பரிசுத்த ஆவியின் இடத்திலே ஆலோசனை கேட்டாரா இயேசு? இந்த 3ஆம் ஆளுங்கிற நைசியாவின் படைப்பு அவரிடத்திலே ஜெபம் பண்ணினாரா? அவருக்கு நன்றி சொன்னாரா இந்த 3ஆம் ஆளுக்கு இயேசு? அவரை தொழுது கொண்டாரா? அவரை நீங்கள் அறிய வேணும் என்று சொன்னாரா? என்னை போல, டேடியை போல. அவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரா? இன்றைக்கு நடக்குது விடிய விடிய, ஆவியானவரே 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 அதை செய்யும், ஆவியானவே இதை செய்யும். எங்க போகுது இந்த ஜெபம்? சவுல் கேட்ட கேள்வி எங்க போனது? சவக்காலையில யார் எழுப்பி வந்தது? This is the problem. People don't know. Thank you, Daddy. கிணத்தடியில நின்ற தண்ணி அல்ல வந்த அந்த பெண்ணுக்கு என்ன சொன்னார்? நீங்கள் தொழுது கொள்வது யார் என்று உங்களுக்கு தெரியும். Full stop. You do not know whom you worship. இந்த கடைசி கால இந்த நாட்கள் எப்படி முடிய போது தெரியுமா? யாரை நீ தொழுது கொள்ள போகிறாய்? That is the thing the devil is after. தரிசனத்திலே கண்ட அந்த தூதனை அவன் குப்பர விழுந்து தொழுது கொள்ள மாதிரி அவனை செய்த பொழுது யோகனான் அருளப்பர் அந்த ஏஞ்சல் என்ன சொன்னது? ஸ்டாப் இட், நான் உன்னை போல ஒரு மனுஷன். worship God. தேவன் ஒருவரை தொழுது கொள். எப்படி?
இயேசுவாகும்படி செய்தாரா? நான் கேள்வி கொடுத்தேன். இல்லை, ஒரு தடவை இல்லை. யோர்தானிலே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தார். ஒரு தடவை பேசினாரா? என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவி, அவர் என்னை விட்டு விலக மாட்டார் சொன்னாரா? டடி என்னோடு இருக்கிறார் என்று தான் சொன்னார். பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினதுக்கு பிறகு ஏன் அப்படி சொன்னார் என்றால் டடி தான் பரிசுத்த ஆவி. சரி, சீஷர்களுக்கு வருவோம். Peter, John, James, அப்போஸ்தலர்கள் எல்லாம். ஓகே, and the early church. இந்த நைசியா பைத்தியம் வரும் வரைக்கும் early church, Peter, John, James எடுப்போம். அவரோடு இருந்தார்கள். எப்பொழுதாவது பரிசுத்த ஆவியோடு பேசினார்களா? எப்பொழுதாவது பரிசுத்த ஆவியங்களுக்கு காண்பியும் என்று சொன்னார்களோ? They said, go show us daddy. எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது எங்களுக்கு போதும். லார்ட், எப்பொழுதாவது ஆலோசனை கேட்டார்களா? மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவியின் இடத்திலே டடியையும் மகனையும் அறிய வேணும் என்று சொல்லி யேசுவா சொன்ன நேரம் ஏன் மூன்றாம் ஆள் இல்லையா? அவரை அறிய வேண்டியது இல்லையா என்று கேள்வி கேட்டார்களா? அவரிடத்தில் ஜெபம் பண்ணினார்களா? அவருக்கு பாட்டு படித்தார்களா? அவரை தொழுது கொண்டார்களா? மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்த ஆவியை? நோ, 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 மில்லியன் டைம்ஸ் நோ. அப்படி ஒரு ஆள் இல்லை. ஆதிச்சபை நன்றாகத்தான் வந்தது. Even after the Pentecost, ஒருவர் பின் ஒருவராக அப்போஸ்தலர்கள் மரணமடைய ஆரம்பித்தார்கள். Even the Jews, they had no knowledge of this third person Holy Spirit. யூதர்களுக்கும் இந்த விதமானது இன்று வரை இல்லை. அப்படியெல்லாம் அவங்க எப்பயோ பிரசங்கம் பண்ணி இருப்பாங்களே. இது கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, அவங்க வந்து ஹோலி ஸ்பிரிட் 1008 புத்தகத்தையும் எழுதி 1008 செய்தியையும் எடுத்து சொல்லி போட்டு எல்லா ஆசியா கண்டாக்கள் விழுங்க விழுங்காண்டு நாங்க எல்லாரும் விழுங்கி ஹோலி ஸ்பிரிட். பழைய ஏற்பாடு ஆபிரகாமின் தேவன், ஊழியம் செய்கிறவர் யேசுவா இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு இந்த காலத்திலே பரிசுத்த ஆவி, அவர்தான் மூன்றாம் ஆள் வழி நடத்துகிறார். பாதாள பொய். அப்படியானால் ஆவியானவர் 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 தூய ஆவி அப்படி என்று சொல்லி அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாட்டுகள் படித்து அவரை தொழுது கொண்டு அவரையே யோசித்து ஆவியினால் நிரப்பும் நிரப்பும் எங்களை நிரப்பும் ஆவியினால் என்று சொல்லி அவரையே பற்றி கொண்டிருக்கிறவர்கள் யாரோடு கண்டாக்ட் பண்ணுகிறார்கள்? இப்போ உனக்கு விளங்க வேணும். அப்படியான ஒரு இடத்தை எடுக்க வேண்டும் என்றுதான் அவன் விரும்பி இருந்தான். தேவன் அவனை தள்ளிவிட்டார். 325 அப்படியான ஒரு மூன்றாம் ஆளை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு வரியில சொல்லி போட்டு விட்டுட்டாங்க. நைசியா 381 வந்தது. அந்த நேரம்தான் பரிசுத்த ஆவி மூன்றாம் ஆள், அதி உயர்ந்த தேவன் பிதாவுக்கு ஒப்பானவர், சமமானவர், மகனும் அதி உயர்ந்த தேவனுக்கு சமமானவர், ஒன்றிலும் குறைவில்லை, மகனும் சமம் அதி உயர்ந்த தேவனோடு. மூன்றாம் ஆளுங்கிற இல்லாத ஒரு ஆவி, அவரும் சமன். கடைசி மூன்றாம் ஆள் என்று இருக்குன்னு சொன்னா what is his name? உனக்கு புத்தி இல்ல? வீட்டில் இருக்க நாய்க்கும் பூனைக்கும் பேர் இருக்கு, பாம்புகளுக்கு பேர் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் பேர் உண்டு.
இந்த ஆவிக்கு பேர் இல்லை. யார் இந்த ஆள்? அங்க ஆள் இருந்தா தானே. துரமா விளையாடிச்சது. அதி உயர்ந்த தேவன் தாமே பரிசுத்தாவே. 30, 40, 50 ஸ்கிரிப்சர்ஸ் காண்பிப்பேன். என்னுடைய ஆவி மனுஷனோடு என்றென்றைக்கும் போராடு. அவன் மாமிசம் தானே, அவன் சதையுள்ள மனுஷன். மை ஸ்பிரிட், மூன்றாம் ஆள் என்கிற ஒரு ஆள் இருந்து அவருக்கு ஒரு ஆவி, அவர்தான் பரிசுத்தாவி என்றால் யெஷுவா அவரும் டாடியும் ஏன் என்னுடைய ஆவி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது என்னது? அது நியாயம் இல்லை. ஒன்றாம் ஆள் இல்லை. பரிசுத்தாவி அது உயர்ந்த தேவன். பரிசுத்தாவி யெஷுவா அவருடைய மகன். ரெண்டு பேரும் ஒரே ஆவி. அந்த ஒரே ஆவியிலே தான் அருளப்பர் 14:23 எங்களுக்குள்ளே வந்து எங்களை வீடாக்குகிறார்கள். ரெண்டு பேர் ஒரே ஆவி. இன்றைக்கு இந்த செய்தியை கொடுக்க போவதற்கு மேல இருந்தா போல லைட் நின்றுது. ஒரு இடத்துல இருந்த லைட்டை கலத்தி கொண்டு போய் எங்கால போட்டான். அதான் லேட் ஆகிறது. 6:30 இல்லாம காது உள்ளவன் கேட்க கடவான். 7 தடவை காதுள்ளவன் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுடன் கேட்கணும். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுடன் கேட்கணும். ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும். ஆர் இந்த ஆவியானவர்? டாடியும் மகனும். டாடியும் மகனும், அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகனும். மூன்றாம் ஆள் இல்லை. டாடியும் மகனும், டாடியும் மகனும் எப்பொழுதும் தேவன் மாட்டில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். டாடி ஒருவனை இழுத்துக் கொண்டார் ஒழிய ஒருவனும் என்னடை வரான். யெஷுவா சொன்னார், என் மூலம் அல்லாமல் யாரும் டாடி அண்டை போகிறதில்லை, நானே வழி. யெஷுவா சொன்னார். எங்கே இந்த மூன்றாம் ஆள்? நைசியாவின் பைத்தியம். கிறிஸ்தவர்கள் உருவாக்கின ஒரு தேவன், என்னை தவிர வேறே தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க கூடாது. You shall have no other God than me. என்னை தவிர. நான் முடிக்கையில் அந்த ஏசாயா 14 அந்த ஒரு வார்த்தையை கவனித்து பார். உன்னதமானவருக்கு, அதி உயர்ந்த தேவனுக்கு நான் ஒப்பாகுவேன். அவன் விரும்பினதை கிறிஸ்தவர்கள் 381 செய்து வைத்தார்கள். இன்று வரை அமெரிக்கா, கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஆசியா கண்டம் இறுகி பிடித்திருக்கிறார்கள். இந்த இருளை கொண்டவர்கள் இறுக்கி பிடித்து இந்த மாதிரி செய்தியை முழு மூச்சாக எதிர்ப்பார்கள்.
ஆடி போகாதே. கரங்களை வச்சோம். Yavreka Adonai Veshmereka Yair Adonai Panavelieka Vihuneka Isa Adonai Panav Elieka Vaisam Eka Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. Adonai உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. Adonai தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. இயேசுவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்கும். ஆமென், ஆமென். Okay, time is up. Hope you receive the word. கூடுமானவர்கள், வசதியுள்ளவர்கள் திரும்பியும் கேளுங்கள். I know many of you are listening through the touch phone. That's fine. அதை கேட்டு டடியோடு பேசி இன்னும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை தான் கடைசி அதிகாரம். அதுக்கு மேலே அதிகாரம் இல்லை. That's it. So God bless you. Say goodbye to you. Take care. Look after yourself. உன் சுகத்தை கவனித்துக்கொள். Okay? சீக்கிரமாக அவருடைய வழிநடத்தலை சந்திப்போம். Till then, say bye for now. Goodbye.